இன்று மாற்றத்தின் நாள். ஆம், மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தொடர்ந்து தேவனுடைய கரமும் தேவனுடைய பிரசனமும் தேவனுடைய ஆளுகையும் உங்கள் ஒவ்வொருவரையும் நிச்சயமாக அற்புதமாக ஆச்சரியமாக வழி நடத்தட்டும் என்று இயேசு நாமத்தினாலே உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். The book of Jeremiah, chapter number 1, verse number 12, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் முதல் அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். Then the Lord said to me, you have seen well, for I am watching over my word to perform it. என் வார்த்தையை நான் உன் வாழ்க்கையில் தீவிரப்படுத்துவேன். I'll hasten my word ன்னு எழுதுகிறார் KJV-ல. I'll hasten my word. நான் என் வார்த்தையை தீவிரப்படுத்துவேன். கர்த்தர் இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய விரும்புகிற காரியங்களை கர்த்தர் தீவிரப்படுத்துவாராக, துரிதப்படுத்துவாராக. சில விஷயங்கள் டிலே ஆகி போயிட்டே இருக்குது என்று யோசித்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த மாதத்தில் கர்த்தர் தீவிரப்படுத்தட்டும் என்று இயேசு நாமத்தினாலே நான் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே முடிஞ்சது. இட் இஸ் ஓவர் என்று சொல்லி தேவன் அவர் வாக்கு பண்ணின தேசத்திற்கு தம்முடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு வருவதற்கு தேவன் அங்கே தீவிரப்படுத்தினார். யாரை தீவிரப்படுத்தினார்? எகிப்திய ஜனங்களை கர்த்தர் தீவிரப்படுத்தினார். விரோதமாக இருந்தவர்கள், எதிர்ப்பாக இருந்தவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஃபேவராக அவர்களை தீவிரிக்க பண்ணினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எக்ஸோடஸ் சாப்டர் 12ல் நாம் வாசிக்கிறோம், எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகுறோமே என்று சொல்லி தீவிரமாக இந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். எவ்வளோ தீவிரமாக கர்த்தர் இந்த மாதத்தில் செய்வார் தெரியுமா? பிசைந்தமா புளிக்கும் முன் கர்த்தர் காரியத்தை செய்து முடிப்பார். 34வது வசனத்தை நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். பிசைந்தமா புளிக்கும் முன் கர்த்தர் தம்முடைய காரியத்தை கர்த்தர் தீவிரப்படுத்துவார். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த மாதத்தில் தேவன் செய்ய விரும்புகிற காரியங்கள் அவைகள் தீவிரப்படும், துரிதப்படும். நிச்சயமாய் உங்கள் சிறையிருப்பு, நிச்சயமாக உங்கள் அடிமைத்தனம், நிச்சயமாய் நீங்கள் ஸ்டக்காய் நிற்கிற காரியத்தில் கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை கொடுத்து தேவனுடைய நன்மைகளை இந்த மாதத்தில் கர்த்தர் காணப்படுவார். பல வருஷங்களாக, பல மாதங்களாக, ரொம்ப நாளாக சில விஷயங்களில் எந்த மாற்றமும் இல்லாதபடிக்கு அவைகள் ஸ்டக்காகி போயிருந்தது போன்ற ஒரு சூழ்நிலை கர்த்தர் இந்த மாதத்தில் கர்த்தர் அந்த தடைகள் எல்லாம் உடைத்து கர்த்தர் தம்முடைய வல்லமையை, தம்முடைய வார்த்தையை, தம்முடைய மகத்துவத்தை கர்த்தர் தீவிரமாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்து முடிப்பார். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை ஒரு ப்ராஃபட்டிக்கலான வேர்டாக கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். பிசைந்தமா புளிக்கும் முன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். உங்கள் ஜீவியத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். உங்கள் ஊழியத்தில், உங்கள் வேலையில், உங்கள் குடும்பத்தில் பிசைந்தமா புளிக்கும் முன் ஒரு அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். நிச்சயம் காண்பீர்கள், நிச்சயம் காண்பீர்கள், நிச்சயம் காண்பீர்கள். என்றைக்கோ நடக்கப் போகிறது என்று யோசித்து கொண்டிருக்கிற காரியங்கள் மிக நெருக்கமாய் உங்களை நெருங்கி வந்திருக்கிறது. கர்த்தர் தம்முடைய காரியத்தை தீவிரப்படுத்தி, துரிதப்படுத்தி தம்முடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் நிறைவாய் காண்பிப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இன்றைக்கு தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை தீவிரமாய் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தீவிரப்படுத்தும் கர்த்தருடைய வார்த்தை தீவிரப்படட்டும். கர்த்தருடைய வார்த்தை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறட்டும், நடைபெறட்டும். தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்ய நினைத்திருக்கிற காரியங்கள் தடைபடாதபடிக்கு அற்புதமான தேவகரம் உடைய பிள்ளைகளை வழி நடத்தட்டும். தேவ கிருபையினால மூடிக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். May God bless you. God will be with you. தைரியமாயிருங்க. ஆமென்.